இங்கிருந்து நம்ம அத்திரிமலை கோயிலுக்கு போறோம். இதை ட்ரெக்கிங் பயணம்னே சொல்லலாம். ஒரு ஏத்தம் ஒரு இறக்கம் அப்படிதான் போயிட்டு இருக்குடா. ஆமா, முதல்ல டேமை தாண்டுவோம், அதுக்கப்புறம் ஆறை தாண்டுவோம். என்ன டேமு? அதுக்கப்புறம் தான் இதுக்கு என்ன டேமா? ஆமாம், தண்ணியை கடந்து தான் போகணும். பார்ப்போம் பாதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பையன் விட்டு போச்சா? இப்போ ஓகேவா? ஹலோ, ஓகே தான். கிட்டத்தட்ட 546 வருஷமாக இந்த தர்கா இருக்குது. இதோட சிறப்பு என்னென்னா, மதியானத்துக்கு அன்னதான சாப்பாடு வாங்கியாச்சு. இப்போ நம்ம அத்திரிமலைக்கு போகிறதுக்காக கண்ணா நதி செக் போஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரோம். வனத்துறை கட்டுப்பாட்டில் இந்த இடம் இருக்குது. இங்கே மலைக்கு மேலே போகிறதுக்கு குறிப்பிட்ட நாள் தான் போக முடியும். குறிப்பாக சொல்லணும்னா அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்லாம் அனுமதிக்கிறாங்க. இங்கே நாங்கள் பைக்கில் வந்திருந்தோம். செக் போஸ்ட்டில் பைக் பார்க்கிங் சார்ஜஸாக இருக்கட்டும், அதே மாதிரி மலை மேலே ஏறுறதுக்கு டிக்கெட் சார்ஜஸ் எதுவும் வாங்கலை. இங்கே இருக்கிற செக் போஸ்ட்டில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பெயர் மற்றும் ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நம்ம கூட எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை கொடுத்துட்டு போகும்போது கையெழுத்து போட்டு போகணும். அதே மாதிரி மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து செக் போஸ்ட்டில் கையெழுத்து போட்டுட்டு போகணும். நாங்கள் 2 பேர் வந்திருந்தோம். எங்களுக்குள்ள விவரங்களை கொடுத்துட்டு பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. இந்த வீடியோவில் கீழே இருந்து ஆரம்பித்த நம்ம பயணம் மலைக்கு போயிட்டு கீழே இறங்கி வர வரைக்கும் இந்த பயணம் இருக்க போது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அத்திரிமலைக்கு வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கடனாநதி டேமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம அத்திரிமலை கோயிலுக்கு போகிறோம். இதை ட்ரெக்கிங் பயணம்னே சொல்லலாம். இங்கே என்னோட எக்ஸ்பீரியன்ஸுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த பயணத்துல போறோம். இப்ப காலையிலேயே கிளம்பி வந்தாச்சு. சீக்கிரமா உள்ள போயிட்டு என்னங்கிறத நான் டீட்டெயிலா சொல்லலாம். பார்க்கலாம் வாங்க. மலைக்கு மேலே போகிறதுக்கு செக் போஸ்ட்ல காலையில் 9 மணிலேருந்து ஆரம்பிச்சு மத்தியானம் 12 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்குது டேமில் தண்ணி இல்லாத பகுதி. அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி தெரியும். இந்த பகுதியில் தண்ணி எதுவும் கிடையாது. இந்த பாதையில் தான் பொதுமக்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க மலை மேலே. அதே பாதை கண்டினியூ பண்ணி நம்மளும் போய்கிட்டு இருக்கோம். இங்கே நான் வர்றதுக்கு முன்னாடி அத்திரிமலை பேர் காரணம் பற்றி நான் இன்டர்நெட்டில் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னங்கிறத சுருக்கமாக சொல்லுவேன். அத்திரி மகரிஷி வாழ்ந்த இடங்கிறதுனாலையும் அவருடைய கோயில் இங்கே இருக்கிறதுனாலையும் இந்த மலைப்பகுதிக்கு பேர் அத்திரிமலை என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது போக இந்த இடத்துக்கு நிறைய சிறப்பம்சங்களும் புராணங்கள்ல இதிகாசங்கள்லையுமே இதை பற்றின குறிப்புகள் இருக்கதா சொல்லப்படுது. வார வெள்ளிக்கிழமையும் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அமாவாசை, பௌர்ணமி எப்போ வர கூட்டத்தை கம்பேர் பண்ணும்போது வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா மகா அமாவாசை, சண்டே அமைஞ்சிருக்கு. லீவு நாளுங்கிறனால கனெக்ட் பண்ணி வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குதுங்கிறத பற்றின தகவல் இந்த வீடியோலேயே இருக்குது. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் அதுக்கான தகவல் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா வனத்துறை சிறப்பாக போர்டு வச்சுருக்காங்க. இங்கே என்ன மாதிரி பொருட்கள்லாம் நாட் அலோடு அப்படிங்கிற விவரங்கள் இருக்கு. பரவாயில்ல, பாதை நல்லா இருக்கேன். இந்த பாதை நல்லா இருக்கேன். இப்படியே போனால் நல்லா இருக்கும். அமைதியா இருக்கு. வீடியோ வாடி. எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் நம்ம கீழே வந்து? ஒரு 20 நிமிஷம் இருக்காது? 20 நிமிஷம் இருக்கும். 9 வரைக்கும் கரெக்டாக இருக்கணும். ஏத்தத்துலேயே இறக்கத்துலேயே கூட்டு போகிறேன். எந்த ஊருக்கு ஏன் கூட்டு போகிற? தெரியவில்லை, போய் பார்ப்போம். பரவாயில்ல, டவர் கட்டாமல் இருக்கு. டவர் இருக்கா? டவர் இருக்கு. சரி. ஏற்றமும் இறக்கமுமா இருக்குன்னா. ஆமாம், ஒரு இறக்கம் வருது, ஒரு ஏற்றம் வருது. இல்லை, போகிறதுக்கு போயிடலாம், வரும்போது இறக்கம் ஜன்னு ஓடி வந்துடலாம். ஆமாம், பார்த்து இறங்கணும். இதில் ஒரு சிலர் கீழே விழுந்திருக்காங்கப்பா. அப்படியா? பாதை வந்துட்டு ஏற்ற இறக்கம் இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், அதனால் கவனமாக வரணும்.
ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம், ஒரு ஏற்றம் இறக்கம் அப்படிதான் போயிட்டுருக்குடா. ஆமாம். இங்கே அத்திரிமலைக்கு சின்ன வயசு பசங்கள்லேருந்து பெரிய ஆளுக்கு ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு எல்லா வயசுக்காரங்களுமே இங்கே பாத யாத்திரை வராங்க. ஆறு பக்கத்தில் வந்துட்டு இல்லை இல்லை, இது பாதை கிடையாது, ஆற்றுக்கு போகிற வழியே வரும். ஆமாம், ஆற்றை கடந்தான் போகணும் நம்ம. தம்பி உன் கூட வந்தவங்க தானே? அங்கே சைடில் திரும்பி இருக்கு, பார்த்துக்க. பார்த்து போடா. யோசிக்காகப்பா, யோசிக்காகப்பா. இல்லை இல்லை, நம்மளுக்கு ஆறு ஆறை தாண்டி தான் நம்ம போகணும். ஆறை கடந்து தான் போவே செய்யணும். வந்துரும்ல, ஆறு வந்து தான் ஆகணும். எப்படின்னா ஆறு வந்துரும்ல. ஆமாம், எப்படினாலும் ஆறு வந்துடும். நான் எல்லா வீடியோவும் தெளிவாக பார்த்துட்டேன். அப்போ ரைட்டு. இல்லை, எந்த ரூட்டில் போனாலும் ஆறு வந்ததுக்கப்புறம் ஆறை தாண்டி தான் போகணும். முதல்ல டேமை தாண்டுவோம், அதுக்கப்புறம் ஆறை தாண்டுவோம். என்ன டேமு? அதுக்கப்புறம் தான் இருக்கு. என்ன டேமா? கடனா நதி டேம். அதுதான் இப்போ தாண்டி வந்தோம். என்ட்ரன்ஸ் தானே? ஆமாம். வேகமாக வருதுண்ணே, வெறும் கால் போதுண்ணே. அந்த இறக்கம்லாம் இருக்குல்ல. ஆற்றுக்கு வந்தாச்சு. இதுக்கு அடுத்த ஆறுலேருந்து ஆறை கடந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணி இருக்குண்ணே. ஆமாம், தண்ணியை கடந்து தான் போகணும். பார்ப்போம் பாதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆற்றுக்கு நடுவில் பாறை கல்லுமா போட்டு வச்சுருக்காங்க, நடக்கிற மாதிரி. பக்கத்தில் போயிட்டு காட்டுறோம் பாருங்க. தண்ணி ஓரளவுக்கு இருக்க மாதிரி தான் இருக்கு. இல்லை இல்லை, குளிக்கிறவங்க தான் குளிக்காங்கப்பா. அவ்வளோத்துக்கு தண்ணி குளிக்கிறவங்க குளிக்கிறாங்க. நான் நிற்கேன். காலையிலே குளிச்சாச்சு. இப்போ கடந்தாமூடி ஆறு வழியாக கிராஸ் பண்ணி தான் இப்போ நம்ம கோயிலுக்கு போகணும். போகிற வழியில் இங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. இங்கே நம்மளும் ஒரு குளியில் போட்டு அப்படியே போகலான்னு. ஆனால் தண்ணி செம கூலிங்காக இருக்குது. நான் மீட் பண்ணுறேன். இங்கே புதுசாக வரவங்க பார்த்து குளிங்க. ஏன்னா இங்கே எங்கே ஆழம் இருக்கும், எங்கே ஆழம் கம்மியாக இருக்குங்கிறது இங்கே ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும், புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து குளிங்க. இந்த ஆத்தங்கரையிலேயே குட்டி ஃபால்ஸ் உண்டுனாங்க. நான் குளிக்கிற இடத்துக்கு பேக் சைடில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே பாதை போகுது. அடுத்தடுத்த ஃபுட்டேஜில் காட்டுறேன். ஆனால் அந்த சைடில் கொஞ்சம் ஆழம் இருக்க மாதிரி இருக்குது. அடுத்தது காட்டுறேன் பாருங்க. மீனுமே நிறைய கிடக்குப்பா. ஆமாம், அது கிடக்கும்ல. ஃபால்ஸ் அங்கே இருக்கு போய். இப்போ நீங்கள் பார்க்குற பாதை தான் ஆத்தங்கரையை கடக்கிற பாதை. சைடில் கயிறுமே கட்டி வச்சுருந்தாங்க.
ஆத்தங்கரையில் குளிச்சு முடிச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஆத்தங்கரையை கொஞ்சம் கடந்ததும் இந்த மாதிரி ஒரு பாதை ஒன்று பிரியுது ரைட் சைடில். இந்த பாதையை நம்ம கண்டினியூ பண்ணி போனோம்னா அத்திரி மகரிஷி தியானம் செஞ்ச கோகை, தர்கா இந்த மாதிரிலாம் வருது. அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம கொரகனார் கோயிலும் போயிடலாம். அதுக்காக இந்த பாதையில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆற்றை கடந்ததுக்கு அப்புறம் 2 பாதை பிரியுது. ஸ்ட்ரெயிட்டாக போகிற பாதை கொஞ்சம் அகலமாக இருக்கும், அது நேராக கொரகநாதர் கோயிலுக்கு போய் சேருது. அந்த பாதையில் மக்கள் நிறைய போகிறாங்க. இப்போ நம்ம போகிற பாதை வந்து ஒத்தையடி பாதை மாதிரி போகுது. இங்கே மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் சைடில் விலங்குகள் இருந்தாலும் தெரியாது போல் இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் திகிலாக தான் இருந்துச்சு. அடுத்தடுத்து என்ன நடந்ததுன்னு காட்டுறோம் பாருங்க. இல்லையா அமைதியாயிட்டான். எங்கேயும் இருந்து எதுவும் வந்துடாம அப்போ எல்லாம் கூப்பிட்டு வரணும்னு சரியா? ஆனால் அவனு வர நேரம் அம்மாவாசை இது வராத. ஆமாம், இது நம்மளே பார்த்தலாம், லோக்கலில் இருக்கோம். ஏற்க 2 மாதம் நம்ம யோசனை பண்ணி கடைசியில் தான் இன்றைக்கி ஃபிக்ஸ் ஆகிருக்கு. சரி, இப்போ தெரிஞ்சு போச்சுடானே. இனிமேல் இது பண்ணும்போது நம்ம வந்து யாரையாவது கூப்பிட்டு வரும்போது நம்ம பழகிக்கலாம். அது சரி. மூச்சு வாங்குது போய். சவுண்டு கேட்கலாம். இப்போதையா ஆள் நடமாட்ட சவுண்டு கேட்கு. இப்போ பையன் விட்டு போச்சா? இப்போ ஓகேவா? ஹலோ, ஓகே தான், ஓகே தான். இந்த மழை ஏறிக்கிட்டு இருக்கேன்ப்பா. நான் ஒரு 7 மணிக்கு கிளம்புனேன் ஊர்லேருந்து. எங்கே உட்காந்துருந்தே மாற்றலாம் அம்பளத்தை வச்சுட்டு இருக்காங்க. நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு உட்காந்து பேக் ஒன்றா தீட்டு வரட்டுமா விக்னேஷ்? வேண்டாம்ப்பா, நீ போப்பா, நான் பார்த்துக்கிட்டோம்ப்பா. இவருக்கு வெயிட்டாப்பா. அது ஒரு வெயிட்டு தான்ப்பா. கொஞ்சம் ஏற்றமாக போகுது. ஆனால் கண்டிப்பாக ஆட்கள் இல்லைன்னு வச்சுக்க போக முடியாதுல்ல. கொஞ்சம் ஜெர்க்காக தான் இருக்கும். அடர்ந்த காட்டுப்பகுதி. கண்டிப்பாக ரொம்ப கவனமாக போகணும். மரம் சாஞ்சி கிடக்கு பார்த்து போய் தருமா மரம் அப்படி தாண்டி போகணும். ஆமாம். பக்கத்தில் எங்கே தண்ணி விழுது? நல்ல தண்ணி சவுண்டு கேட்கு. ஃபால்ஸா? குட்டி ஃபால்ஸ். குட்டி ஃபால்ஸ். குட்டி ஃபால்ஸ். போ நீ போக. ஒரு ஏத்தம் ஒரு இறக்கம். ஏத்தம் ஏத்தத்தில் இறந்தவங்க தான் மூச்சு வாங்குது. இப்போ பின்னாடி தெரியுது இந்த பாதை வழியாக வந்தோம் நம்ம. நம்ம கீழே இந்த பாதை வழியாக தான் வந்தோம். மேலே ஏற்றத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அத்திரி மகரிஷி இங்கே தான் தியானம் செஞ்சதாக சொல்லப்படுது. இவன் பக்கத்தில் போயிட்டு பார்த்துட்டு நம்ம இங்கே கொஞ்ச நேரம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி போக வேண்டியது தான். பார்க்கலாம் வாங்க.
அப்படியெல்லாம் போய் வீடியோவில் காட்டிடு. ம் இப்போ ஃபுல்லாக ஏற்றமாக தான் போயிட்டுருக்கு. என்ன நாளைக்கு மேலே போகுதுன்னா அப்புறம் ஏற்ற இப்போ நம்ம பார்த்துருக்குது மேலே கோயிலுக்கு போகிறதுக்கான வழி. இது நம்ம வந்த பாதை. இதுலேயே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தர்கா இருக்குது. இந்த இடத்துக்கான பேர் சடமலைன்னு சொல்கிறாங்க. இந்த தர்காவில் நிர்வாக தலைவர் இருக்கார். அவர்கிட்ட இந்த இடத்த பற்றி கேட்டிருந்தோம். அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம் அவங்க. செப்பல் நான் அங்கேயும் கழிச்சிட்டேன். ம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. இது சடமலை கோதிரி பாபா ஹவுதுல் நாயம் ஒளியுல்லா தர்கா. மேலே போர்டு பார்த்துருப்பீங்க. இது வந்து கிட்டத்தட்ட 546 வருஷமாக இந்த தர்கா இருக்குது. இதோட சிறப்பு என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கந்திரி விழா நடக்கும். எப்போ நடக்கும்னா சபர பெற 14 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு. நம்ம கீழே வந்த பள்ளிவாசல், நீங்கள் இப்போ பள்ளிவாசலுக்கு ஏறி வரும்போது பார்த்துருப்பீங்க, சின்ன குகை இருக்கு இல்லையா, அந்த பள்ளிவாசலேருந்து கொடி எடுத்து இது பாருங்கள், இந்த கொடி மரத்தில் வருஷம் வருஷம் கொடி ஏற்றுவாங்க. அது எப்போ நடக்கும்னா சபர் பெற 14 அன்னைக்கு நடக்கும் பெற கணக்கில். இந்த மாதம் இப்போ போன 8ஆம் மாதம் 9ஆம் தேதி 546வது வருஷம் கந்திரி முடிஞ்சிருக்கு. இப்போ வர்றது 547வது வருஷம் வருது அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ். கோயிலுக்கு போகிற எல்லா மக்களும் 546 வருஷங்களாக இங்கே நடக்கிறது என்னென்னா, கோயிலுக்கு போகிற எல்லா மக்களும் பள்ளிவாசல் வந்துட்டு இங்கே ஜாரத்தை முடிச்சுட்டு தான் மேலே கோயிலுக்கு போவாங்க. அதே மாதிரி தான் பள்ளிவாசல் வர மக்கள் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு மத ஒத்துமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு 546 வருஷமாக இருக்கிற இடம் இது வந்துட்டு இன்ஷா அல்லாஹ். தென்காசி மாவட்டம், தென்காசி வட்டம், சம்மங்குளம் கிராமம், கடனாநதி அணை டேமுக்கு மேலே இந்த கோயிலும் பள்ளிவாசலும் அமைஞ்சிருக்கு இன்ஷா அல்லாஹ். எல்லா பொதுமக்களும் சாதி மதம் வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் வந்து தொழுதுட்டு போகிற இடம் இது இன்ஷா அல்லாஹ். எல்லா மக்களும் கண்டிப்பாக வாங்க இன்ஷா அல்லாஹ். எல்லா மக்களோட நாட்டங்களும் குறைகளும் நீங்கி எல்லா மக்களோட கஷ்டங்களும் நீங்கி நல்லபடியாக அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக வந்துட்டு போகிறாங்க. எல்லா மக்களும் கண்டிப்பாக வாங்க இன்ஷா அல்லாஹ். நான் வந்து இங்கே 9வது தலைமுறை, அப்பாவுக்கு அப்புறம் 9வது தலைமுறை பரம்பரை ஹக்தாராக இருக்கிறோம் நாங்கள் வந்துட்டுங்க. இது வந்துட்டு வேறு இனாந்தரம் மற்றபடி எதுவுமே கிடையாது. பரம்பரை ஹக்தார் நிர்வாக தலைவர் முகமது அலி. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். ஃபோன் நம்பரு கீழே கான்டாக்டில் கொடுத்துருக்குறோம். யாருனாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். இங்கே வந்து விசேஷ நாள் எப்படின்னா, வாரம் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வருவோம். அப்புறம் 14, 27 அமாவாசை பௌர்ணமி. இது ரெண்டுமே ஒன்று தான். அரபியில் வந்துட்டு பெற கணக்கில் 14, 27 பெற. நம்ம தமிழ் காலண்டரில் பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக எல்லா மக்களும் வாங்க. கோயிலுக்கு போகிற எல்லா மக்களும் இங்கே வந்து பிரசாதம் வாங்கிட்டு தான் போவாங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தது அங்கேருந்து கிளம்பி மலை மேலே இருக்கிற கோரக்கநாதர் கோயிலுக்கு வந்தாச்சு. பூஜை ஸ்டார்ட் ஆகிடுது. சாமி கும்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. இந்த கோயிலோட மெயின் மூலஸ்தானத்தில் அத்திரி மகரிஷி வழிபட்டு சிவனு பரமேஸ்வரி லிங்க வடிவத்தில் காட்சியளிக்கிறாங்க. கோயிலுடைய வெளிப்புற சுவரில் பிரம்மா, விஷ்ணு, விநாயகர் நிறைய சாமி சிலை இருந்துச்சு. இங்கே கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் நடக்கிறதா சொன்னாங்க. வெளிப்புறத்தில் வச்சிருக்க சாமி சிலைகள்லாம் மூடி வச்ச நிலையில இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் கோயிலோட வெளிப்புற பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற இடம். சுனைநீர் வர்ற பகுதி கூண்டு போட்டு அடைச்சிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அம்மன் சிலை மூடப்பட்ட நிலையில இருக்கு. இங்கேருந்து வர்ற நீர் அப்படியே இதுலேருந்து போய் பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்துல இருக்கிற தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு. இங்கே வர்ற பக்தர்கள் இங்கே இருக்கிற தண்ணியை தீர்த்தமாக கொண்டு போகிறதையும் பார்க்க முடிஞ்சது. கோயிலோட பின்புற பகுதிக்கு பக்கத்துலேயே அத்திமரம் இருக்குது. அத்திமரத்துக்கு அடியில் அத்திரி மகரிஷி அவரோட சிலை இருக்குது. இங்கே வர்ற பக்தர்கள் அவரை வணங்கிட்டு இந்த இடத்துல நிறைய பக்தர்கள் தியானம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல இருக்க சாமியெல்லாம் கொண்டு பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தியானம் வந்துட்டு இந்த இடத்த ரிலாக்ஸாக சுற்றி பார்த்துருந்தோம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இங்கே வர்ற பக்தர்கள் வேண்டுதல் வச்சு நிறைவேறுந்தது அப்படின்னா பிரசாதம் கொடுப்பாங்க. அப்படி நம்மளுக்கு கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது அவுள் பொரி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து அவுளில் ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க. 2 டைம் பிரசாதம் கிடச்சிது. அதை நான் வீடியோ எடுக்கலை, அதனால தான் உங்களுக்கு வீடியோவை காட்ட முடியல. நம்ம கோயிலுக்கு வந்தது லெஃப்ட் சைடில் உள்ள பாதை. அந்த பாதை வழியாக வரும்போது தான் குகை, தர்கா இதெல்லாம் இருந்துச்சு.
இப்போ நம்ம போகிறது கோயிலோட ரைட் சைடில் உள்ள பாதை. இது கொஞ்சம் அந்த பாதையை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அகலமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாமி கும்பிட்டாச்சு, அதே கீழே இறங்க வேண்டியதான். மணி ஒன்றா, எத்தனை மணி ஆகும் நேரம் இருக்கு? எவ்வளோ நேரம் ஆகும்? கரெக்டாக 1 மணி. என்ன ஒரு 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 அரை மணி நேரம் ஆகும். மொத்தத்தில் இறங்கும் போது தள்ளுன்னு போயிடலாங்க. சரிதா? ஆமாம், நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும். கால் மட்டும் கண்ட்ரோலாக தான் போகுது. கால் கண்ட்ரோலாக இருக்கணும். குடுன்னு ஓடுற போக்கில் ஓடக்கூடாது. அப்படி உடனே கீழே தான் விழணும். அதான் சொல்லுங்க, நிதானமாக போயிடணும். அதான் நிதானமாக போனால் போயிடலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே ஆளுக்கு வர மாட்டாங்க. 2 மணிக்கு உள்ளவங்க தான் இப்போ வராங்க. ஆமாம், அவ்வளோதான். பூஜை அவ்வளோ நமக்கு வந்து நம்ம டைம் கரெக்டாக இருப்பா. ஆமாம், பெருசு மெல்ல தான் நடக்கும், ஓட்டம் ஓடுற மாதிரி இருக்குது. இந்த இறக்கம் வந்துட்டு போரு. இருங்கன்னு சொல்லி வந்தான். நீ வீடியோ வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன். இது கொஞ்சம் கேங்காக வந்தால் இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக போகும். அதுவும் அப்போ வந்தோமா ஒரு பாதை, அந்த பாதை வழியாக வந்தோன்னு வச்சுக்கேன். அது பயம் கொடுத்தோன்னா சில பேர் நம்ம கூட வருவாங்க. ஆனால் நம்ம கூட ஆள் வந்துச்சு, ஆள் வரலன்னா அது கொஞ்சம் ஜெர்க்காக ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும், த்ரில்லாக இருக்கும். ஆறு இருக்கிற பகுதிக்கு வந்தாச்சு. ஆற்றை கடந்து அப்படி நம்ம போக வேண்டியதான். கரெக்டாக 40 நிமிஷம் ஆச்சு மலையிலேருந்து கீழே இறங்குறதுக்கு. இங்கே ஆற்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி 20 நிமிஷம், அதுக்கப்புறம் ஆற்றை கடந்ததுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம், மொத்தத்தில் 40 நிமிஷம் ஆணிச்சு டோட்டலாக மேலேருந்து கீழே இறங்கி வரைக்கு. இப்போ டேமுக்கு இறங்கி வந்தாச்சு. இங்கேருந்து செக் போஸ்ட்டில் கையெழுத்தை போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சரி, செக் போஸ்ட்டுக்கிட்ட வந்தாச்சு. அப்படியே செக் போஸ்ட்டில் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். செக் போஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே அன்னதானம் கொடுத்தாங்க. நானும் தம்பியும் சாப்பாடு வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல், அடுத்து வெள்ளை சாதம், அடுத்து சாம்பார், பச்சடின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தது. ரசம் மோர் கூட இருந்துச்சு. நாங்கள் வரும்போது 2 மணி 2:45 மணி வரைக்கும் நடந்துட்டு தான் இருந்துச்சு. சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு மரத்தடி நிழலில் உட்காந்தாச்சு. சாப்பாடுமே அருமையாக இருந்துச்சு. சாப்பாடு தேவைக்கு நம்ம எவ்வளோ நாள் வாங்கிக்கிற மாதிரி தான் அங்கே ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேலு வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.